டியூட்டரோனமி ஆவர்த்தன புத்தகம் உபாகம புத்தகத்திலே 28 64 64வது வசனம் 68 வரை வாய்ச்சாட்ட 68 வரைக்கும் வாசிக்கும்போது ஆவர்த்தனம் 24 28 64 68 வாயிர உபாகம 28வது அதிகாரம் அதனுடைய 64 லிருந்து 68 வரைக்கும் வாசிக்கலாம். விஞ்ஞானத்தோட நீங்கள் படிச்சோண்டிருக்கணும். நீங்கள் விஞ்ஞானத்தோடு ஒப்பிட்டதை கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு வருന്ന നല്ല ക്ലിയർ കട്ടായിട്ട് നിങ്ങൾ വചനം പഠിക്കണം. இயேசு வருகிறார் என்று மொட்டையாக சொல்லாதபடி தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வாக்கியம் வாசிச்சாட்ட ஆவர்த்தனம் 28 67 68 உபாகம 28வது அதிகாரம் அதனுடைய 64 லிருந்து வாசிக்கலாம். கர்த்தர் உன்னை பூமியின் ஒரு முனை துவங்கி தமிழ் கிளியர் பூமியோட ஒரு அற்றம் முதல் பூமியின் மறுமுனை மட்டும் மற்ற அற்றம் வரை எல்லாரும் வாக்கியம் வாசிக்கணும். 15 മിനിറ്റ് കൊണ്ട് നിർത്താൻ നിങ്ങൾ കേൾക്കണം. നമുക്ക് 5 മെസ്സേജേ ഉള്ളൂ. അടുത്തത് വായിച്ചാട്ടെ எல்லாரும் வாசிங்க. അടുത്ത எல்லா ஜனங்களுக்குள்ளும் சிதற அடிப்பார். എല്ലായിടത്തും ചിതറിക്കുമെന്ന് ആഫ്രിക്ക മുതൽ ഇന്ത്യ വരെ. അടുത്തത് அங்கே നീയും ഉൻ പിതാക്കളും അബ്രഹാം ഇസഹാക്ക് യാക്കോബ് കേട്ടോണ കുഞ്ഞു വായിക്കുന്ന അക്കമിട്ട്. അടുത്തത് അറിയാத മരമും കല്ലുമാണ്. കണ്ടോ പുറപ്പാട് പുസ്തകത്തിൽ മോശയോട് പറഞ്ഞു മേലാകാശത്തിൽ കീഴഭൂമിയിൽ താഴെ വെള്ളത്തിൽ ഒരു വിഗ്രഹം ഉണ്ടാക്കരുത്. അവന്മാരിപ്പം കല്ലും മണ്ണും ഉണ്ടാക്കി ആരാധിക്കുന്ന ഇസ്രായേൽ ജനം. അടുത്ത വാക്ക് അന്യ ദൈവങ്ങളെ സേവിപ്പായ്. അന്യ ദൈവങ്ങളെ സേവിക്കും. ഞാൻ അല്ലാതെ നിനക്ക് അന്യ ദൈവം ഉണ്ടാകരുത്. ஆமென். நான் இல்லாமல் உனக்கு வேற தேவர்கள் உண்டாக கூடாது என்று சொன்னவர் இங்கே சாபம் கிடைக்கும் போது நீ அந்நிய தேவர்களை சேவிப்பாய். அடுத்த வாக்கு வாய்ச்சாட்டு മോളെ. அடுத்த வசனத்தை அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது, உன் உள்ளங்கால்கள் தங்கி தெரிக்கும் இடமும் இராது. நீ கடந்தோடும் கடினമായ வேதனை ஜாதிகளுடைய இடையில். அடுத்தது அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் கடினമായ ஹிருதயம் கரைந்த ஹிருதயம் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார். മതി. കണ്ടോ പാലും തേനും ഒഴുകുന്ന കനാൻ ദേശത്ത് വന്നപ്പം ദൈവം കൊടുത്ത അനുഗ്രഹമെല്ലാം മാറും. ഈ ചെങ്കടൽ കടന്നപ്പോ മിരിയാം ഒരു പാട്ട് പാടി. ஆமென். பாலும் தேனும் உள்ள தேசத்துல கடந்து வந்தவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் மாறினது. மிரியாம் செங்கடல் கடந்து வந்தபோது ஒரு பாடலை பாடினாள். ഇന്ന് കണ്ട മിസ്രയീമിനെ ഇനി കാണുകയില്ല. இன்றைக்கு கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை. പക്ഷേ തിരിച്ച് അവരെ കൊണ്ടുപോയി. ஆனால் திரும்ப அவர்களை கொண்டு போனார். എന്താ ചെയ്തത്? என்ன செய்தார்? ഇനി ഒരു കാര്യം നിങ്ങൾ കേൾക്കണം. இனி ஒரு காரியத்தை நீங்கள் கேட்க வேண்டும். ജോസഫിന്റെ ചരിത്രം പാസ്റ്റർ ஜோசிபஸ் என்று சொல்லக்கூடிய சரித்திர ஆசிரியர் ജീവിതത്തിൽ കരഞ്ഞു പോയ ഒരു ചരിത്രം. என்னுடைய வாழ்க்கையில் அழுத ஒரு சரித்திர புத்தகம். கேளுங்க. இஸ்ரவேலுக்குள்ளே ஜெருசலேம் அட்டாக் செய்து കഴിഞ്ഞു. எருசலேமை தாக்கி விட்டார்கள். சாம்ராஜ்யங்கள் வாணு. ஆமென். சாம்ராஜ்யத்தில் உள்ளவர் சக்கரவர்த்திகள் ஆண்டார்கள். അന്ന് ആ സമയത്ത് அன்றைக்கு அந்த நேரத்துல ഈ പട്ടാളക്കാർക്കും പട്ടിണി. ஆமென். இந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் பட்டினி. ആ സമയത്ത് அந்த நேரத்துல രണ്ട് പട്ടാളക്കാർ ഒരു കുതിരയിൽ പോയി. രണ്ട് ராணுவ வீரர்கள் ஒரு குதிரையில் போனார்கள். നല്ല മാംസത്തിന്റെ ഗന്ധം, ഫ്രൈ ചെയ്ത മാംസം, நல்ல ஆமென் இறைச்சியினுடைய வாசனை. അവർ വീട്ടുവാതൊക്കെ കുതിര നിർത്തി കേൾക്കണം. அவர்களை அந்த வாசனை வந்த வீட்டு வாசலில் அந்த ராணுவ வீரர்கள் குதிரை நிறுத்தினார்கள். അപ്പോൾ ഒരു അമ്മച്ചി പ്ലേറ്റിനകത്ത് നല്ല മാംസം വറുത്തത്. அந்த வீட்டுக்குள்ள அந்த இவர்கள் போனபோது ஒரு தாய் அந்த நல்ல மாംസத்தை வறுத்து சாப்பிட்டார்கள். പട്ടാളക്കാർക്ക് ഭയങ്കര വിശപ്പ്. இந்த பசியோடு இருந்த ராணுவ வீரர்கள் അവരെ പറഞ്ഞു പ്ലേറ്റ് പിടിച്ചു പറിച്ചു. அவர்கள் அந்த பிளேட்டை வாங்கி விட்டார்கள். അമ്മച്ചി പറഞ്ഞു, அந்த தாய் சொல்லுகிறார், ஐயோ அது தின்னരുത്, ஐயோ அதை சாப்பிடாதீங்க, എന്ത് മാംസമാണെന്ന് അറിയാമോ, அது என்ன இறைச்சி தெரியுமா, வந்து നോക്ക്, வந்து பாருங்கள். കുട്ടുകം മാറ്റി அந்த உள்ளே கொண்டு காமித்தார்கள். തന്റെ പിഞ്ചു കുഞ്ഞിനെ, அவனுடைய சொந்த பிள்ளையை കഴുത്ത് ഞെരിച്ചു കൊന്നിട്ട് தமன் கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு കൊണ്ട് മാംസം വാർത്തെടുത്ത് அந்த கத்தியினால அந்த பிள்ளையுடைய மாംசத்தை எடுத்து വെള്ളത്തിൽ മുക്കിയിട്ട് தண்ணியில முக்கி விட்டு വറുത്ത് തിന്നുന്നു. அது வறுத்து சாப்பிடுகிற ஒரு நிலைமை. 9 മാസവും 9 മാதமும் 9 ദിവസവും 9 நாளும் 9 വിനാഴികയും 9 வினாடியும் ഉള്ളത്തിൽ പിറന്ന കുഞ്ഞിനെ, ஆமென், சுமந்து பெற்ற பிள்ளையை അമ്മ കൊന്നു തിന്നു. சொந்த தாய் கொலை செய்து சாப்பிடுகிறார். ബൈബിളിലുണ്ടോ? வேதத்தில் அது இருக்கிறதா? കള്ളം പറയല്ല, நான் பொய் சொல்லவில்லை. ലേവ്യ പുസ്തകം, லேவியராகமம், Leviticus chapter 26 verse 29. லேவியராகமம் 26வது அதிகாரம் 29ஐ வாசிக்கலாம். വായിച്ചാട്ട് മോളെ. ലേവ്യ 26 29. உங்கள் குமாரரின் மாம்சத்தையும், ഈ വാക്യം ബൈബിളിലുള്ളവരെല്ലാം നോട്ട് ചെയ്തോണം. ഇതാ ഇസ്രായേൽ, ഉങ്ക കുമാരന്റെ മാംസത്തെയും உங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் புசிப்பீர்கள். കുഞ്ഞുങ്ങളുടെ മാംസം നിങ്ങൾ തിന്നും. பிள்ளைகளுடைய மாம்சத்தை நீங்க புசிக்க ഇത് ജോസഫസ് കറക്റ്റ് ആയിട്ട് എഴുതി വെച്ചു. இதை சரித்திர ஆசிரியர் ஜோசிபஸ் சரியாக எழுதினார். ഇത്രയും കഷ്ടപ്പെട്ട ഒരു ജനതയുണ്ടോ? இவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு ஜனம் உண்டா? തമിഴ്നാട്ട് മക്കൾ ഇങ്ങനെ കഷ്ടപ്പെട്ടിട്ടുണ്ടോ? தமிழ்நாட்டில் உள்ளவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்களா? കണ്ടിട്ടുണ്ടോ? கேரளாவில் உள்ளவங்க கண்டிருக்கிறார்களா? കുഞ്ഞുങ്ങളെ മാംസം തിന്നവർ വല്ലവരും ഉണ്ടോ? பிள்ளைகளுடைய மாம்சம் சாப்பிட்டவர்கள் உண்டா? അപ്പോൾ
அப்படியானால் ഈ യഹൂദൻ മടങ്ങി വരണം. இந்த யூதன் திரும்பியும் வர வேண்டும். കാസ്റ്റിംഗിലേക്ക്, அவனுடைய ஒப்புரவாகுதல் அல்ல. ഇനി വചനം അങ്ങോട്ട് കേട്ടോണം. இனி வசனத்தை புரிந்து கொள்ளுங்க. ക്ലിയർ ബൈബിൾ ഹിസ്റ്ററി. ஆமென். வேதத்தினுடைய சரித்திரத்தை சொல்லுங்க. 1867 1867வது ஆண்டு ഫ്രാൻസിൽ ഒരു മിലിറ്ററി കോൺഫറൻസ്. ஆமென். பிரான்ஸ் தேசத்துல ஒரு ராணுவ சங்கம் நடந்தது. അപ്പോൾ அந்த நேரத்தில் മോർണിംഗ് കമാൻഡർമാർ പരേഡ് നടത്തുക. ஆமென். அந்த பெரிய பெரிய கமாண்டர்கள் எல்லாம் அவருடைய அந்த பரேடு நடத்துகிறார்கள். മാർച്ച് പാസ്റ്റ് പാസ്റ്റർ அந்த மார்ச் பாஸ்ட் நடத்துகிறார்கள். അതിന്റെ പിറകിൽ அதனுடைய பின்பில் ഒരു യഹൂദൻ, ஒரு யூதன் കമാൻഡർ, அவனுடைய அந்த கமாண்டர் ഫ്രാൻസുകാർ അവനെ പച്ചക്കിട്ട് പട്ടി അടിച്ചു കൊല്ലുന്ന പോലെ അടിക്കുന്നു. ஆமென். பிரான்ஸ் தேசத்துல உள்ளவர்கள் அவனை ஆமென் நாய் அடிக்கிறது போல அடிக்கிறார்கள். ഇത് റിപ്പോർട്ട് ചെയ്യാൻ, ഈ പരിപാടി റിപ്പോർട്ട് ചെയ്യാൻ இந்த விழாவை சொல்லும்படியாய் ഒരു റിപ്പോർട്ടർ പോയി. ஒரு செய்தியாளர் போனார். മീഡിയ റിപ്പോർട്ടർ, ஒரு செய்தியாளர் போனார். എഴുതുന്ന റിപ്പോർട്ടർ, அது எழுதி எடுக்கிற ஒரு செய்தியாளர். പേരാ ഇസ്രായേലിന് സ്വാതന്ത്ര്യം നേടിക്കൊടുത്ത തിയോഡർ ഹെൻസൺ. அவனுடைய பேர் தான் இஸ்ரவேலுக்கு சுதந்திரம் வாங்கின தியோடர் ஹென்சன் என்கிறவர். രണ്ട് നില ബിൽഡിംഗിലാണ് ഇരിക്കുന്നത്. அவன் ஒரு 2 மாடி கட்டடத்துல இருக்கிறான். താഴെ നോക്കുമ്പോൾ ഒരുത്തനെ അടിച്ചു കൊല്ലുന്നു. கீழே பார்க்கும்போது ஒருவனை அடித்து கொலை செய்கிறார்கள். ജേർണലിസ്റ്റ്, அவன் தான் அந்த பத்திரிகை ஆசிரியர். ചാടി ഇറങ്ങി വന്നു. அவன் கீழே இறங்கி வந்தான். ഫ്രാൻസുകാരോട് പറഞ്ഞത് ചെയ്യരുത്. பிரான்ஸ் நாட்டவரோடு சொன்னான் அதை செய்யாதீங்க. அப்ப പറഞ്ഞു இவன் யகூதன், இவனை கொன்னா சொர்க்கம் கிட்டும். ஆமென். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இவன் யூதன், இவனை அடித்து கொண்டால் எங்களுக்கு பரலோகம் கிடைக்கும். இவன் ஒரு யூதன். அவன் ஓடி ரூமில் வந்தோ. அவன் ஓடி ரூம்ல வந்தான். அவனுடைய பேப்பர்லாம் വലിച്ചു கீறி பாஸ்டர். அவனுடைய பேப்பர் எல்லாவற்றையும் கிழித்து விட்டான். ஐயோ ஐயோ, நாங்கள் கல்வாரியில் சாபம் மேடிச்சது கொண்டு, சாபத்தை வாங்கினதினால் எல்லா സ്ഥലത്തും அடி கொள்ளுதோ, எல்லா இடத்திலும் அடி வாங்குகிறோமே. நிலத்து கிடந்து கரைஞ்சோ. அவன் தரையில விழுந்து உருண்டான். ராத்திரி வசனம் கேட்கணும். இன்னைக்கு வசனத்தை கேளுங்க. 30 வருஷம் உபவாசம், 30 வருடம் உபவாசித்தான். சரியா சாப்பாடு கழிச்சு, சின்ன சாப்பாடை மட்டும் சாப்பிட்டு നമ്മൾ 3 மாசம் உபவாசம் ஓடிக்கல. நமக்கு 3 மாதமே தாக்கு பிடிக்காது. 30 ദിവസം കുത്തി ഇരുന്ന് പ്രാർത്ഥിച്ചു. 30 நாட்கள் உட்கார்ந்து ஜெபித்தான். 30 வருடங்களாய் ஜெபித்தான். 1897 பிப்ரவரி மாதத்தில் 2ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் வாசல் என்று சொல்ல அந்த இடத்தில் ஒரு பரிபாடி தொடங்கி ஒரு மாநாடு நடந்தது. அதுதான் சியோன் சங்கம். அதனுடைய பேர் தான் சியோன் சங்கம். எல்லாரும் கூடி எல்லாரும் சேர்ந்தார்கள். கண்ணீரோட பிரார்த்திக்க தொடங்கி, கண்ணீரோடு ஜெபித்தார்கள். எல்லாரும் ഞങ്ങളെ കൊല്ലുന്നു, எல்லாரும் எங்களை கொலை செய்கிறார்கள். சொர்க்கത്തേக்கு நோக்கி பரலோகத்துக்கு நேராய் பார்த்தார்கள். ഇപ്പോൾ സാർ പറഞ്ഞതുപോലെ ഒരു ട്രാക്ട് അടിച്ചു, ഗിലെയാദിൻ ട്രാക്ട് പോലെ. அன்னைக்கு சார் சொன்னது போல ஒரு டிராக்டை பிரிண்ட் பண்ணினார்கள். அது പറഞ്ഞ സിയോൻ സംഘത്തിന്റെ മടങ്ങി വരവ്, சியோன் சங்கத்தினுடைய திரும்பி வருகை என்று சொல்லக்கூடிய പേജുള്ള ബുക്കിലെറ്റ്, அந்த 16 பக்கங்கள் உள்ள ஒரு சின்ன புத்தகம். അന്ന് അവരുടെ സംഘടനയുടെ പ്രസിഡന്റ് സിയോൻ സംഘത്തിന്റെ, அன்னைக்கு அந்த சியோன் சங்கத்தினுடைய தலைவர், அவരുടെ പേരാ, அவனுடைய பெயர் தான் டாக்டர் சியாம் வைஸ்மேன். ஆமென். டிஎம் வைஸ்மேன் என்று சொல்லக்கூடிய மனிதன். சியாம் வைஸ்மேன் என்று சொல்லக்கூடிய நபர். அவனுடைய பேரன் இன்றைக்கு யூதனுடைய சினகோகு கட்ட அந்த கமிட்டியினுடைய கன்வீனராக இருக்கிறார். அவனுடைய பெயர் டாக்டர் சியாம் கவினோவிஸ்கி. அவனுடைய பெயர் சியோன் கவினோவிஸ்கி. சினகோகு கட்டும்படியான கன்வீனர் அவன்தான். இனி இதை கேட்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. இந்த லிங்கை எல்லாம் நீங்கள் சேமித்து வைத்து கற்றுக்கொள்ளுங்கள். 97வது ஆண்டில் 16 பக்கங்கள் உள்ள ஒரு புக்கை பிரிண்ட் பண்ணினார்கள். இந்தியா வரைக்கும் அந்த புக் வந்தது. ஆமென். சயின்ஸ் படிக்கிற பிள்ளைகளே, விமானம் இல்ல, ட்ரெயின் இல்ல, கப்பல் போலுள்ள சின்ன வாகனங்களில், சின்ன சின்ன வள்ளங்களில, சின்ன பாய் வள்ளங்களில ஆமென் விமானம் என்னைக்கு வந்தது? 1903வது ஆண்டு. ரைட் சகோதரர்கள் அமெரிக்காவில் விமானத்தை கண்டுபிடித்தார்கள். பிள்ளைகளுக்கு இது தெரியாதோ? ஆமென். வில்பர் ரைட், ஆர்வில் ரைட் என்று சொல்லக்கூடியவர்கள். பாஸ்டர் തന്നെ ഡോളർ കൊണ്ടുപോകും, നിങ്ങൾ വിഷമിക്കേണ്ട. സ്വോത്രം. நானே டாலரை பாஸ்டர் வாங்க போகிறேன். ഓർബിയിലോ ഇർബിയിലോ റൈറ്റ് 1903 പ്ലെയിൻ വരുന്നത്. 1903வது ஆண்டுல தான் இந்த விமானம் வருகிறது. അതിനു മുമ്പ് ഈ ബുക്കിലെറ്റ്, அதற்கு முன்னால இந்த புத்தகம் அச்சிடப்பட்டது. ലോക രാജ്യങ്ങളിലെത്തി, உலக ராஜ்யங்கள்ல வந்து சேர்ந்தது. യഹോവയ്ക്ക് കഴിയാത്ത വല്ല കാര്യവുമുണ്ടോ? தேவனால கூடாத காரியம் உண்டோ? ഇന്ന് രാത്രി കരമുയർത്തി പറയണം. இன்னைக்கு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. യഹോവയ്ക്ക് അസാധ്യമായ ഒരു കാര്യവുമില്ല. தேவனால கூடாதது ஒன்றுமில்லை. 30 വർഷം
ഒരുവൻ ഒറ്റയ്ക്ക് പ്രാർത്ഥിക്കുവാൻ ஒரு തുടങ്ങിയപ്പോൾ தனி நபர் 30 வருஷம் ദൈവത്തിന്റെ ஜெபித்தபோது കരം ഇറങ്ങി വന്നെങ്കിൽ, கர்த்தருடைய கரம் இறங்கி അതിന്റെ வந்ததென்றால், നടുവിൽ ഒരു കരം പ്രവർത്തിച്ചെങ്കിൽ, அதற்கு நடுவில் ஒரு கரம் ലോകത്തിന്റെ கிரியை പട്ടണങ്ങളിൽ செய்ததென்றால், അതെത്തിയെങ്കിൽ, உலக பட்டணங்கள் அது ഇന്ന് வந்து രാത്രി ആത്മാവിൽ சேர்ந்ததென்றால், കൃപ പ്രാപിച്ച ദൈവമക്കളെ, ஆவியில கிருபையை பெற்றுக்கொண்ட സ്വർഗ്ഗത്തിന്റെ தேவபிள்ளையே, കവാടങ്ങൾ നിനക്ക് അനുകൂലമായാൽ பரலோகத்தின் சூழ்நிலை உனக்கு നിന്റെ அனுகூலமானால் കണ്ണുനീരിന് ഒരു മറുപടി ഉണ്ട് സിസ്റ്റർ. உன்னுடைய கண்ணீருக்கு ஒரு பதில் உண்டு. അപ്പച്ചാ നിന്റെ പ്രാർത്ഥനയ്ക്ക് ഒരു മറുപടി ഉണ്ട്. தகப்பனே உன்னுடைய ஜெபத்திற்கு ஒரு பதில் உண்டு. കാലം എത്ര കഴിഞ്ഞാല്, நாட்கள் எவ்வளவு தாண்டினாலும், പലരും നിന്നെ വിട്ടുപോയാല്, பலரும் உன்னை விட்டு போனாலும், ഇസ്രായേലെ നിന്നെ വിളിച്ച ദൈവം പരിശുദ്ധ. இஸ்ரவேலே உன்னை அழைத்தவர் பரிசுத்தர். ഇസ്രായേലിന്റെ ദൈവം മയങ്ങുന്നവനും ഉറങ്ങുന്നവനുമല്ല. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை ഇന്ന് രാത്രി தூங்குவதுமில்லை. തന്റെ മക്കളുടെ നിലവിളിക്ക് വേണ്ടി ഇറങ്ങി വരുന്ന ഒരു മഹാദൈവം. தேவ பிள்ளைகளுடைய கூக்குரலுக்கு இறங்கி അമ്മച്ചി வருகிற ஒரு 30 தெய்வம். വർഷം കഴിഞ്ഞാല് 30 ஆண்டுகள் നിന്റെ தாண்டினாலும் പ്രാർത്ഥനയ്ക്ക് മറുപടി തരുവാൻ உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் தர ഇന്ന് രാത്രി എന്റെ ദൈവത്തിന് കഴിയും. இன்றைக்கு இரவிலே വിശ്വസിക്കുന്നവരിലേക്ക് ഇന്ന് രാത്രിക്ക് കൃപ വ്യാപരിക്കട്ടെ. விசுவாசிக்கிறவர்கள் மேல அந்த இன்றைக்கு இரவிலே அந்த கிருபை வெளிப்படட்டும். എന്റെ യേശു ഇന്ന് രാത്രി വന്നിട്ടുണ്ട്. என் இயேசு இன்றைக்கு இரவிலே வந்திருக்கிறார். നിന്റെ കണ്ണുനീർ കാണുന്ന ഒരു യേശു ഉണ്ട്. உன்னுடைய கண்ணீரை காண்கிற ஒரு இயேசு உண்டு. നിന്റെ വിലാപങ്ങളെ മാറ്റുന്ന ഒരു യേശു ഉണ്ട്. உன்னுடைய துக்கங்களை மாற்றுகிற ஒரு இயேசு உண்டு. രാത്രി വിളിച്ചു പറ. இன்றைக்கு இரவிலே கூப்பிட்டு சொல்லு. ഒരു ബുക്കിലെറ്റിന്റെ പിൻപിൽ ஒரு പുസ്തകத்திற்கு பின்னால் നൈജീരിയ മുതൽ ഇന്ത്യ വരെ இந்தியா வரைக்கும் അത് ചലിച്ചെത്തിയെങ്കിൽ அது அசைந்து வந்ததென்றால் ഇന്ന് രാത്രി യഹോവയ്ക്ക് കഴിയാത്ത വല്ല കാര്യവുമുണ്ടോ? இன்றைக்கு தேவனால கூடாத காரியம் உண்டோ? കരങ്ങളെ തട്ടി കർത്തർക്ക് മഹിമായി. எல்லா தேவ பிள்ளைகளை கரங்களை தட்டி സാധാരണ கர்த்தரை ദൈവത്തെ അല്ല ഇന്ന് രാത്രി നീ ആരാധിക്കുന്നത്. நாம் ஆராதிக்கிறது சாதாரணமான ஒரு தெய்வத்தை அல்ல. ഘടാകങ്ങളെ സൃഷ്ടിച്ച ദൈവം, சகல பிரபஞ்சத்தை உருவாக்கின தெய்வம், ആകാശ നക്ഷത്രങ്ങളെ ഉരുവാക്കിയ ദൈവം, வானத்தின் நட்சத்திரங்களை உருவாக்கினவர், സൂര്യനെ ചന്ദ്രനെ ഉളവാക്കിയ ദൈവം, சூரியனையும் சந்திரனை உண்டாக்கினவர், നിന്റെ അമ്മയുടെ ഉദരത്തിൽ ഉരുവാകുന്നതിന് മുമ്പ് உன் தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே നിന്നെ കണ്ട ദൈവം, உன்னை முன்குறித்தவர், അമേരിക്കയിൽ പോകണമെന്ന് കരുതിയ ദൈവം, நீ അമേരിക്കാவில் போக வேண்டும் என்று ചെന്നൈ நினைத்திருந்தார், പട്ടണത്തിൽ പാർക്കണമെന്ന് കരുതിയ ദൈവം, சென்னையிலே வாசம் பண்ண வேண்டும் என்று നീ நினைத்த വേല தேவன், ചെയ്യേണ്ട സ്ഥലമെന്ന് நீ வேலை செய்ய வேண்டிய இடம் எது എഴുതിയ ഒരു മഹാ ദൈവത്തെയോ நீ முன்குறித்த ஒரு பெரிய தெய்வத்தை ഇന്ന് രാത്രി നീ ആരാധിക്കുന്നത്. இன்றைக்கு இரவிலே நீ ஆராதிக்கிறாய். ഇന്ന് രാത്രി വിളിച്ചു പറ. இன்னைக்கு இரவிலே கூப்பிட்டு சொல்லு. അവൻ അറിയാതെ அவர் அறியாமல் എന്റെ ജീവിതത്തിൽ ഒന്നും സംഭവിക്കില്ല. என் வாழ்க்கையில் ஒன்றும் சம்பவிப்பதில்லை. എന്റെ കുടുംബത്തിൽ ഒന്നും സംഭവിക്കത്തില്ല. என் குடும்பத்தில் ஒன்றும் അവന്റെ சம்பவிப்பதில்லை. കരം ഇന്ന് രാത്രി ആദ്യ രാത്രി ഇറങ്ങിയിട്ടുണ്ട്. அவருடைய கரம் இந்த முதல் நாள் ராத்திரியில் இறங்கி வந்திருக்கிறது. ഇരുമ്പോൾ അമ്പലങ്ങളെ തകർക്കുവാൻ, இருப்பு கோட்டைகளை தகர்க்கும்படியாய், താമ്ര കതകുകളെ വെട്ടി മാറ്റുവാൻ, வெண்கல கதவுகளை உடைக்கும்படியாய், നിനക്കെതിരെ ഉണ്ടാക്കുന്ന ശത്രുക്കളുടെ പോരുകളെ തകർക്കുവാൻ உனக்கு எதிரான சத்துருக்களின் கோட்டைகளை உடைக்கும்படியாய் ഇന്ന് രാത്രി ദിവ്യകരം ഇറങ്ങി വന്നിട്ടുണ്ട്. இன்னைக்கு அவருடைய கரம் இறங்கி வந்திருக்கிறது. Divine care of Holy Spirit. ஓ பரிசுத்த ஆவியோட வல்லமை ഇന്ന് രാത്രി അത് ചലിച്ചു തുടങ്ങട്ടെ. இன்னைக்கு இரவில் அது கிரியை செய்யட்டும். പെന്തക്കോസ്തിന്റെ മുൻമഴ, பெந்தேகோஸ்தின் முன்மாறி അന്ത്യകാലത്ത് கடைசி நாட்களில் ഗ്രൗണ്ടുകളിൽ നിന്ന് ഗ്രൗണ്ടുകളിലേക്ക്, ஓ ஒவ்வொரு மைதானங்களிலும் രാജ്യങ്ങളിൽ നിന്ന് രാജ്യങ്ങളിലേക്ക്, ராஜ்யங்களிலிருந்து மற்ற ராஜ்யங்களுக்கு, ജാതികളിൽ നിന്ന് ജാതികളിലേക്ക്, ஜாதிகளிலிருந்து ஜாதிகளுக்குள்ள, nation to nation, தேசத்திலிருந்து தேசத்துக்கு രാത്രി ആ അഭിയാന അഭിഷേകത്തിന്റെ തീ പകരട്ടെ. இன்னைக்கு இரவில் அந்த அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்படட்டும். Anointing power ஓ ஆவியோட வல்லமை ഇന്ന് രാത്രി ഇറങ്ങി വന്നിട്ടുണ്ട്. இன்னைக்கு இரவில் இறங்கி வந்திருக்கிறது. നിന്റെ പ്രാർത്ഥന കേൾക്കുന്ന ദൈവം, உன்னுடைய ஜெபத்தை கேட்கிற നിന്റെ தேவன், കണ്ണുനീര് മാനിക്കുന്ന ദൈവം, உன்னுடைய கண்ணீரை மாற்றுகிற தேவன், യഹൂദന്റെ നിലവിളിയല്ല, யூதனுடைய கூக்குரல் அல்ல. ഹൃദയം നുറുകി ആദ്യ രാത്രി കരയുന്നവർക്ക് വേണ്ടി இன்றைக்கு இந்த முதல் நாள் ராத்திரியில இருதயம் நொறுங்குண்டவர்களாய் அழுகிறவர்களுக்காய் അവന്റെ കരം ചലിക്കുകയാണ്. அவருடைய கரம் கிரியை செய்கிறது. 1910 1910 ആണ്ടിൽ ഒരു സംഭവം നടന്നു. ஒரு சம்பவம் நடந்தது. ഈ ബുക്കിലെറ്റ് എത്തി. இந்த புஸ்தகம் கிடைத்தது. ഗഹനമായി ചിന്തിക്കുക. கவனமாய் சிந்திங்க. 15 മിനിറ്റ് നിർത്താം. 10-15 நிமிடங்களுக்குள்ள நிறுத்துகிறேன். സമയം എടുത്തെങ്കിൽ ഇത് മനസ്സിലാക്കാൻ പറ്റൂ. அது அவ்வளவு நேரம் எடுத்தால் தான் புரிந்து கொள்ள முடியும். 1910 ഓസ്ട്രിയയുടെ രാജകുമാരൻ, ஆஸ்திரியாவுடைய இளவரசன் பெர்னாண்டோ, ഭാര്യയുടെ പേര്, அவனுடைய மனைவியுடைய பெயர், പിന്നെ ഭാര്യയുടെ പേര് ഇസബെല്ല. ഇസബെല്ല എன்கிறது അവന്റെ മனைவி பெயர். അവർ രണ്ടുപേരും சேர்ந்து സെർബിയ എന്ന് പറയുന്ന സ്ഥലത്ത് ഒരു എക്സിബിഷൻ കാണാൻ പോയി. ஓசர்பியா என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பொருட்காட்சியை பார்க்க சென்றார்கள். കേരള തമിഴ്നാട് ബോർഡർ പോലെ, கேரளா தமிழ்நாடு பார்டர் போல, കളിക്കാവളെ വന്നപ്പോൾ, களியக்காவளை என்று சொல்லக்கூடிய இடம் போல ஒரு இடத்துல வந்தபோது ഓസ്ട്രിയ രാജാവ് ഫെർണാണ്ടോ,
ஆமென். ஆஸ்திரியாவுடைய அந்த இளவரசன் பெர்னாண்டோ, രാജ്ഞി ഇസബല്ല, സോഫിയ തെറ്റിപ്പോയി, ഓർമ്മയില്ല, സോഫിയ. அவருடைய மனைவி இசபெல்லா அல்ல, சோபியா அவருடைய பெயர். അയ്യോ, ഇത് മലയാളത്തിൽ കേട്ട് കഴിഞ്ഞാൽ നാളെ അവന്മാർ പോസ്റ്റ് ഇടും, അതുകൊണ്ട് കറക്റ്റ് പറഞ്ഞില്ലേ മലയാളികൾ റെഡിയാക്കും. സോഫിയ. ஆமா, இதை சொல்லுகிறது நான் எங்கேயாவது ஒரு சின்ன தவறு வந்தா நாளைக்கே கேரளாவில் உள்ளவங்க போஸ்ட் போட்டு விடுவாங்க. അവരുടെ ജോലി ഇപ്പൊ പോസ്റ്റിംഗാ. அவருடைய வேலை எங்க சின்ன தவறு என்பதை கண்டுபிடித்து போடுகிறது. ഇപ്പൊ പഴയതുപോലെ പ്രായം കൂടി ഓർമ്മ അത്ര ശരിയാവുന്നില്ല. வயதானதுனால முன்னால போல ஞாபகம் சரியாய் நிற்பதில்லை. വണ്ടിയിലേക്ക് ഒരു കല്ല് വീണു. இவருடைய வாகனத்துல ஒரு கல் வந்து விழுந்தது. സെക്യൂരിറ്റിയുടെ ശരീരത്തിൽ കല്ല് പതിച്ചു. செக்யூரிட்டியுடைய சரீரத்தில் அந்த கல் விழுந்தது. കുഞ്ഞുങ്ങൾ വിചാരം അവിടെ അവരെന്തോ ഇത് ഹോസ്പിറ്റലിൽ പോയി. அவர்கள் என்ன செய்தார்கள்? மருத்துவமனைக்கு போனார்கள். സെക്യൂരിറ്റിക്ക് ട്രീറ്റ്മെന്റ് കൊടുത്തു. செக்யூரிட்டிக்கு சிகிச்சை அளித்தார்கள். ഈ സമയത്ത് இந்த நேரத்துல നമ്മുടെ ഫെർണാണ്ടോ രാജകുമാരൻ അവിടെ നിൽക്കുക. அந்த பெர்னாண்டோ என்று சொல்லக்கூடிய இளவரசன் நிற்கிறான். ഒരു ഉഗ്രവാദി വന്നു. ஒரு தீவிரவாதி வந்தான். അവന്റെ വയറ്റിൽ ഒരു കുത്ത്. அவனுடைய வயிற்றில் ஒரு குத்து கிடைத்தது. രാജാവ് അവിടെ മരിച്ചു. ஆமென். அந்த ராஜாவை இளவரசனை குத்தி அங்கே மரித்து விட்டான். ഓസ്ട്രിയയുടെ രാജകുമാരൻ മരിച്ചു. ஆஸ்திரியாவுடைய ராஜகுமாரன் மரித்து விட்டான். ഇതാ 1914 ഒന്നാം ലോക മഹായുദ്ധം. இதுதான் 1914 முதல் உலக மகாயுத்தம் வர காரணம். ഫസ്റ്റ് വേൾഡ് വാർ. முதல் உலக யுத்தம் வர காரணம். ഓസ്ട്രിയ ബ്രിട്ടന്റെ പക്ഷം. ஆஸ்திரியா பிரிட்டனுடைய பக்கத்தில். ജർമ്മനി പിന്നെ സെർബിയയുടെ പക്ഷം. ஆமென். செர்பியா தேசத்துக்கு துணையாக ஜெர்மனி. രണ്ട് ചേരിയിലായി. ரெண்டு பக்கத்திலேயாய் യുദ്ധം ആരംഭിച്ചു. யுத்தம் ஆரம்பித்தது. 1914 മുതൽ 17 വരെ യുദ്ധം. 1914 லிருந்து 17 வரைக்கும் யுத்தம். വിജ്ഞാനമായി കേട്ടിരിക്കണം. ஆமென். சரித்திரமாய் கேட்டுக்கொள்ளுங்க. ഇന്ന് രാത്രി இன்னைக்கு இரவுல എന്റെ പ്രിയ മക്കളെ, தேவ பிள்ளைகளே, അന്ന് ബ്രിട്ടൻ ലോകത്തിന്റെ ഏറ്റവും വലിയ പണക്കാരൻ ചക്രവർത്തിയും. அன்றைக்கு பிரிட்டன் உலகத்துல மிகப்பெரிய ஆமென் வசதி உள்ள நாடு. ഡേവിഡ് ലോയൻ ജോർജ് ബ്രിട്ടന്റെ ചക്രവർത്തി. ஆமென். டேவிட் லாயன் சொல்லுகிறவன் பிரிட்டன் தேசத்தினுடைய சக்கரவர்த்தி. അലൻബി പട്ടാള മേധാവി. அலன்பி என்று சொல்லக்கூடியவர் ராணுவ தளபதி. അടുത്ത ഗവർണർ, ബ്രിട്ടന്റെ ഗവർണറുടെ പേര് ആർതർ ബാൽബോർഡ്. ஆமென். ஆமென். ஆளுநருடைய பேர் ஆர்தர் பால்போர்ட் என்பது. മൂന്ന് പേരും இந்த மூன்று பேரும் മാഞ്ചസ്റ്റർ യൂണിവേഴ്സിറ്റി, மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்தில் അവിടെ அங்கே സയൻസിൽ വിജ്ഞാനത്തിൽ ஆமென் அறிவியல் விஞ்ஞானத்துல TNT ട്രൈ നൈട്രോടോലുമിൻ, ஆமென் ட்ரை நைட்ரோட்ரோலிபிக் என்று சொல்லக்கூடிய ஒரு வெடிக்கக்கூடிய பொருளை അത് ജർമ്മനിയെ തകർക്കാൻ റെഡിയാക്കുക. அதை ஜெர்மனியை உடைக்கும்படியாக ஆயத்தம் பண்ணினார்கள். അത് ചെയ്യുന്ന ഒരു ശാസ്ത്രജ്ഞന്റെ പേരുണ്ട്. அதை உருவாக்கின விஞ்ஞானியுடைய பெயர்தான், അവന്റെ പേരാ அவனுடைய பெயர்தான் ഡോക്ടർ ചിയാം വൈസ്മാൻ. ஆமென். ഡോക്ടർ ചിയാം വൈസ്മാൻ സിയോൻ സംഘത്തിന്റെ പ്രസിഡന്റ്. அந்த சியோன் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த சியாம் வைஸ்மேன் தான் அந்த கெமிக்கல் வெப்பனை கண்டுபிடித்தது. നാട്ടുകാർ തെറ്റിദ്ധരിക്കരുത്, யாரும் தவறாய் புரிந்து கொள்ளாதீங்க. കോവളത്തെ സിയോൻ സംഘത്തിന്റെ പ്രസിഡന്റ് അല്ല ഇത്. ഈ ഇസ്രായേലിന്റെ ശാസ്ത്രജ്ഞനാ നമ്മുടെ പ്രിയപ്പെട്ട ചിയാം വൈസ്മാൻ. இங்க கோவளத்தில் இருக்கக்கூடிய சியோன் சங்கத்தை குறித்து பேசவில்லை. அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்திற்காக அமைக்கப்பட்ட ஒரு குழுவினுடைய பெயர் தான் அது. അപ്പൊ അദ്ദേഹമാണ് ഈ TNT ശരിയാക്കുന്നത്. ஆமென். அந்த நபர் தான் இந்த கெமிக்கல் வெடிக்கிற பொருளை ஆயத்தம் பண்ணினார். 1914-17 1914 இருந்து 17 வரைக்கும். ദൈവമക്കളെ, ഇതെല്ലാം നിങ്ങൾ കേൾക്കണം. தேவ பிள்ளைகள் இதை கேட்டுக்கொள்ளுங்க. മാരാമൻ കൺവെൻഷൻ ഇരിക്കുന്നത് കേരളത്തിൽ. அன்றைக்கு கேரளாவில் மாராமன் கன்வென்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒன்று நடக்கும். അന്ന് ഒരു മിഷനറി വിദേശത്ത് നിന്ന് പ്രസംഗിക്കാൻ വന്നു. அன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு மிஷனரி பிரசங்கிக்க வந்தார். അദ്ദേഹം പ്രസംഗിച്ചു. அவர் பிரசங்கித்தார், ഇസ്രായേൽ മടങ്ങി വരുമെന്ന്. இஸ்ரவேல் திரும்பி வரும் என்று. ഉടനെ എല്ലാ മാരാമണിലെ അച്ചായമാരെല്ലാം കൂടെ ചാടി വീണ് അവരിതാ മുട്ടക്കച്ചവടം നടത്തി പല്ലിയിൽ നിന്ന് നടക്കുന്ന ആര് വരുമെന്ന്. ஆமென். அவர்கள் எல்லாரும் அவங்க பயங்கரமாய் பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. இஸ்ரவேல்ல இருந்து இங்க வந்தவங்க எல்லாரும் முட்டை வித்து கொண்டிருக்கிறாங்க, இவங்க எப்படி அங்க திரும்பி போவது என்று. രാത്രി இன்றைக்கு இரவுல എസെക്കിയേൽ 11-17 അദ്ദേഹം മാരാമണി ജോൺ ടി വാക്കർ മിഷനറി പ്രസംഗിച്ചു. எசேக்கியேல் 11-17 குறித்து தான் அன்றைக்கு ஜான் டி வாக்கர் என்று சொல்லக்கூடிய மிஷனரி அன்றைக்கு மாராமன் கன்வென்ஷன்ல பிரசங்கித்தார். ബൈബിൾ, இதுதான் வேத புத்தகம். എസെക്കിയേൽ 11-17 வாசிக்கலாம். எசேக்கியேல் 11-17. ஆகையால் நான் உங்களை ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து ചിതറിപ്പോയ സ്ഥലത്ത് നിന്ന് ചേർത്ത് நீங்கள் சிதறடிக்கப்பட்ட தேசங்களிலிருந்து ഇന്ത്യ തൊട്ട് ആഫ്രിക്ക വരെ നിങ്ങളെ ചേർത്ത് உங்களை கூட்டிக்கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று തിരിച്ച് ഇസ്രായേൽ ദേശത്തെ നിങ്ങൾ മടക്കി തരും. ஆமென். திரும்ப இஸ்ரவேல் தேசத்தை உங்களுக்கு அளிப்பேன். ഈ കുഞ്ഞു വായിച്ചത് വല്ലവരും കേട്ടോ? இந்த பிள்ளை வாசித்ததை எத்தனை பேர் கேட்டீங்க? ഇതാ പ്രവചനം. இதுதான் தீர்க்க தரிசனம். രാത്രി இன்றைக்கு இரவில
കൺവെൻഷൻ കൂട്ടങ്ങളുടെ പ്രഥമ രാത്രി, கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய ஆரம்ப ராத்திரியில ആകാശം മാറും, வானம் மாறி போகும், பூமி மாறி போகும். എന്നാൽ ഈ തിരുവെഴുത്തിന് യാതൊരു മാറ്റവും ஆனால் இந்த வசனத்திற்கு எந்த மாற்றமும் சம்பவிக்காது. ഉയർത്തിയവൻ ഭാഗ്യവാൻ, இதை உயர்த்தினவன் பாக்கியவான், പ്രസംഗിക്കുന്നവൻ ഭാഗ്യവാൻ, இதை பிரசங்கிக்கிறவன் பாக்கியவான், വീട്ടിൽ വായിക്കുന്ന അമ്മച്ചി இதை ഭാഗ്യവാൻ, வீட்ல வாசிக்கிற தாயே நீ பாக்கியவதி, ചർച്ച് കൂട്ടത്തിൽ വായിക്കുന്ന കുഞ്ഞ് നീ ഭാഗ്യവതി, சபை கூட்டத்துல வாசிக்கிற தேவ பிள்ளையே நீ பாக்கியவதி. യുദ്ധം കൊടുപ്പിരിക്കൊണ്ടു யுத்தம் சூடு பிடிக்க ஆரம்பித்தது. എല്ലാം നിങ്ങൾ പഠിക്കണം, எல்லாம் கற்றுக்கொள்ளுங்க. ഇത് പഠിക്കാതെ മാർത്താണ്ഡത്തുനിന്ന് കോളേജിൽ നിന്ന് വേൾഡ് ഹിസ്റ്ററി ബിരുദം കിട്ടിയാൽ പാസ്സായി. அவன் இது கற்றுக்கொள்ளாதபடி மார்த்தாண்டம் நீங்கள் சரித்திரத்தை கல்லூரியில படித்தாலும் உங்களுக்கு விருது கிடைக்காது. ബൈബിളും ചരിത്രവും இது வேதமும் சரித்திரமும் சம்பந்தப்பட்டது. രാത്രി இன்றைக்கு இரவில ഇന്ന് മനസ്സിലാക്ക, நீங்க புரிந்து கொள்ளுங்க. ജർമ്മനി ലോകത്തിൽ കൊടി ഉയർത്തി. அவன் ஜெர்மனி உலகத்துல கொடி உயர்த்த ஆரம்பித்தது. 48 മണിക്കൂർ കൊണ്ട് 48 மணிக்கூறுகளுக்குள்ளாய் ഞങ്ങൾ ബ്രിട്ടനെ തകർക്കും, நாங்கள் பிரிட்டனை அழித்து விடுவோம் என்று ഡോക്ടർ ചിയാം വൈസ്മാൻ டாக்டர் சியாம் வைஸ்மேன் ഇദ്ദേഹത്തെ കൊട്ടാരത്തിൽ വിളിച്ചു. அவரை அரண்மனைக்கு அழைத்தார்கள். ബ്രിട്ടൻകാർ പറഞ്ഞു, பிரிட்டன் தேசத்தார் சொன்னார்கள், ജർമ്മനിയുടെ കപ്പൽപ്പട സമുദ്രത്തിൽ, ஜெர்மனியுடைய கப்பற்படை சமுத்திரத்தில் நிற்கிறது. ചിലിയിൽ നിന്ന് അമേരിക്കയോട് ചേർന്ന് ചിലിയിൽ നിന്ന് സ്ഫോടക വസ്തു കടത്തുന്നത്. ஆமென். அமெரிக்காவில் உள்ள சிலி தேசத்தில் இருந்து தான் அங்கே அந்த வெடிப்பொருள்களை கடத்துகிறது. വരത്തില്ല, നമ്മൾ തീരും. ஐயோ அது வரும்போது நம்ம முடிந்து போய் விடுவோம். 48 മണിക്കൂർ കൊണ്ട് ബ്രിട്ടൻ തകരും. 48 மணிக்கூறுகளுக்குள்ளால் நம்முடைய தேசம் முடிய போகிறது. യഹൂദ ശാസ്ത്രജ്ഞനോട് പറഞ്ഞു, யூத விஞ்ஞானிடத்துல சொன்னார்கள், എന്തെങ്കിലും നീ ചെയ്തേ മതിയാകും. நீ ஏதாவது ஒன்று எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். അദ്ദേഹം അന്ന് രാത്രി அவர் அன்றைக்கு இரவில മാഞ്ചസ്റ്റർ യൂണിവേഴ്സിറ്റി വന്നു, மான்செஸ்டர் யூனிவர்சிட்டிக்கு ഈ வந்தார். പുസ്തകം എടുത്തു. இந்த வேதத்தை எடுத்தார். അപ്പച്ച അമ്മച്ചി அவன் தாயே தகப்பனே, യെശയ്യാ പ്രവചനം എഴുതിയിട്ടുണ്ട്. ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. യഹോവയുടെ പുസ്തകത്തിൽ கர்த்தருடைய புஸ்தகத்துல അന്വേഷിച്ചാൽ தேடினால் കിട്ടാത്ത വല്ല കാര്യവുമുണ്ടോ? கிடைக்காத காரியம் ஏதாவது உண்டோ? അന്ന് രാത്രി அன்றைக்கு இரவில സ്വർഗത്തിലെ ദൈവം, பரலோகத்தின் தேவன் ശാസ്ത്രജ്ഞന്റെ കണ്ണു തുറന്നു. அந்த விஞ்ஞானியுடைய கண்களை திறந்தார். എങ്ങനെ ഈ TNT எப்படி இந்த TNT സമുദ്രത്തിൽ കൂടി കടത്തിവിടാം, அதை கடத்தி விடுகிறது. അവന്റെ ഹൃദയത്തിൽ പരിശുദ്ധാത്മാവ് തുറന്നു കൊടുത്തു. அவருடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் திறந்து கொடுத்தார். ഇന്നേക്ക് 3000 കൊല്ലങ്ങൾക്ക് മുമ്പ്, இன்னைக்கு 3000 வருஷங்களுக்கு முன்னால മസ്കറ്റിലെ സലാലയിൽ, ஆமென், மஸ்கட் தேசத்துல சலாலாவில സുന്ദരനായ ഒരു പുരുഷൻ ഉണ്ടായിരുന്നു. அழகான ஒரு புருஷன் இருந்தார். യോബ് അവന്റെ പേര്. அவருடைய பேர் தான் யோபு. ആട് മാടുകൾ 10 മക്കൾ, 10 பிள்ளைகள் എല്ലാം പോയി. ശരീരം முழுவதும் ഓട്ടുകഷം ബാധിച്ച്, ഒരു പരിക്കൽ ബാധിച്ച്, പരുക്കളാൽ ബാധിക്കപ്പെട്ട് ഓട്ടുകഷം ചൊറിഞ്ഞു. ஓட்டை எடுத்து சுரண்டி. അപ്പോൾ ആ ഭാര്യ പറഞ്ഞു പ്രസംഗം നിർത്താൻ. அப்போது மனைவி சொல்லுகிறார் நிறுத்தும் என்று சொல்லி. അദ്ദേഹം നിർത്തിയില്ല. அவர் நிறுத்தவில்லை. എലീഫസും ബിൽദാദും പറഞ്ഞു നിർത്ത്. அவருடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள் நிறுத்தும் என்று. ആ സമയത്ത് அந்த நேரத்துல ഓട്ടുകഷം ചൊറിഞ്ഞുകൊണ്ട് പറഞ്ഞു, அந்த ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டே சொல்லுகிறார், എന്നെ വീണ്ടെടുക്കുന്നവൻ என் மீட்பரோ പൊടിമേൽ നിൽക്കും. ஆமென். உயிரோடு இருக்கிறார். நான் அவரை വീണ്ടെടുക്കുന്നവൻ പൊടിമേൽ നിൽക്കും. என் மீட்பர் இந்த பூமியில வந்து நிற்பார். അവന് 100 കണ്ടുപിടുത്ത സ്വർഗ്ഗത്തിൽ ദൈവം കൊടുത്തു. 100 കണ്ടുപിടുത്ത, அவனுக்கு 100 கண்டுபிடிப்புகளை தேவன் கொடுத்தார். അതിലൊരു വാക്യം, அதில் ஒரு வசனம் ആരെ തലേ കയറി? யாருடைய தலையில ஞாபகம் வந்தது? சியாம் வைஸ்மாന്റെ തലേ കയറി. சியாம் வைஸ்மான் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானிக்கு. யோபு, வாசிங்க யோபின் புத்தகம் 38வது அதிகாரம் 22 23. 22 23. யோபு சாப்டர், யோபனுடைய புத்தகம் 38வது அதிகாரம் 22 23. വായിച്ചാട്ട് മക്കളെ വേഗത്തിൽ. உறைந்த மலையின் பண்டசாலைகளுக்குள்ளே நீ பிரவேசித்தாயோ? கல்மழை இருக்கிற பண்டசாலைகளை பார்த்தாயோ? ഹിമത്തിന്റെ ഭണ്ഡാരം കണ്ടിട്ടുണ്ടോ? നീ കൽമഴയുടെ ഭണ്ഡാരം കണ്ടിട്ടുണ്ടോ? അടുത്ത വാക്യം, ஆபத்து வரும் காலத்திலும் പോരും പടയുമുള്ള കാലത്തേക്ക് കലഹവും യുദ്ധവും ഞാൻ അതിനെ വെച്ചിരിക്കുന്നു. നീ ഹിമത്തിന്റെ ഭണ്ഡാരം കണ്ടിട്ടുണ്ടോ? നീ കൽമഴയുടെ ഭണ്ഡാരം കണ്ടിട്ടുണ്ടോ? വേഗത്തിൽ ഞാൻ അവസാനിപ്പിക്കാം. ഐസ് ക്യൂബിനെ കണ്ടിട്ടുണ്ടോ? കൽമഴയുടെ കൂട്ടം കണ്ടിട്ടുണ്ടോ? ഇവന്റെ അകത്ത് പരിശുദ്ധാത്മാവ് ക്ലിയർ ചെയ്തു. എന്താ സംഭവം? ഐസ് ക്യൂബിനകത്ത് TNT വെച്ച് വെള്ളത്തിൽ കൂടെ ഒഴുക്കി വിട്ടാൽ ജർമ്മനി അറിയത്തില്ല. കാര്യം പിടികിട്ടിയോ? വായിര്. ஆமென். இந்த வேத வசனம் இந்த விஞ்ஞானிக்கு ஞாபகம் வந்தது. நீ உறைந்த மழையின் பண்டசாலைகளை பார்த்திருக்கிறாயோ என்று சொல்லி. அப்பொழுதுதான் இந்த விஞ்ஞானிக்கு ஞாபகம் வந்தது, ஐஸுக்குள்ளால இந்த வெடிப்பொருளை வைத்து தண்ணீரில் மிதக்க விட்டால் அவர்களால கண்டுபிடிக்க முடியாது. 24 மணிக்கூர்
24 മണിക്കൂറുக்குள்ள കേൾക്കണം, യുകെയിലെ ഐസ് ഫാക്ടറി എല്ലാം വർക്ക് ചെയ്തു. ആമേൻ. യുകെയിലുള്ള എല്ലാ ഐസ് தொழிற்சாலைகளும் வேலை செய்தது. ഐസ് പൊട്ടിച്ച് കുഴിയിട്ട് ഹോളിട്ടു. அந்த ஐஸுக்குள்ள துவாரம் போட்டார்கள். പ്ലാസ്റ്റിക് കവറിനകത്ത് அது பிளாஸ்டிக் கவருக்குள்ள ഡൈനാമിറ്റ് വെക്കുന്നത് പോലെ, அந்த டைனமைட் வெடி கொண்டு வைக்கிறது போல TNT സ്ഫോടക വസ്തു വെച്ചു. இந்த TNT வெடிபொருளை வைத்து മാഞ്ചസ്റ്റർ സർവകലാശാലയിൽ மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்தில் ഒരു ബൈനോക്കുലർ വെച്ചു. ஒரு பைனாகுலரை வைத்து എന്താ ചെയ്ത? വെള്ളത്തിൽ കൂടെ ഐസ് ഒഴുക്കി വിട്ടു. என்ன செய்தார்கள்? தண்ணீர்ல இந்த ஐஸை விட ஆரம்பித்தார்கள். നമ്മുടെ കുഞ്ഞുങ്ങൾ ടെലിവിഷനകത്ത് ചാനൽ മാറ്റുന്നത് പോലെ, நம்முடைய பிள்ளைகள் டெலிவிஷன்ல சேனல் மாற்றுகிறது போல എന്തോ ചെയ്തവര്? என்ன செய்தார்கள்? ഡോക്ടർ ചിയാം വൈസ്മാൻ என்ன பண்ணினார்? ലാബിനകത്ത് റിമോട്ട് അടിച്ചു. ലാബுக்குள்ள இருந்து ரிமோட்டை அழுத்த ஆரம்பித்தார். 8 ആണവ യുദ്ധ കപ്പലുകൾ, 8 ராணுவ யுத்த கப்பல்கள் ജർമ്മനിയുടെ പറ്റുപോയി. അവിടെ ஜெர்மனி தேசத்தினுடையது அங்கே உடைந்து போனது. ജർമ്മനി കൊടി താഴ്ത്തി. ஜெர்மனி அங்கே தோற்று போனது. അവർ പറഞ്ഞു, ഞങ്ങൾ യുദ്ധം അവസാനിപ്പിച്ചു. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் யுத்தத்தை முடிக்கிறோம். ഇന്ന് രാത്രി ഒന്നാം ലോക മഹായുദ്ധത്തിന്റെ പിൻപിൽ, இன்றைக்கு இரவுல முதலாவது உலக மகா யுத்தத்திற்கு பின்பாகி പ്രവർത്തിച്ചത് യഹോവയുടെ വചനം, கிரியை செய்தது கர்த்தருடைய வசனமே. അതെടുത്തത് യഹൂദ ശാസ്ത്രജ്ഞർ. அதை എടുத்து பயன்படுத்தினது ஒரு யூத ആകാശം விஞ்ஞானி. മാറും, ഭൂമി മാറും, வானம் மாறும், பூமி மாறும், എന്നാൽ വചനത്തിന് മാറ്റമില്ല. ஆனால் வசனத்திற்கு மாற்றம் இல்லை. കരമടിച്ച് ദൈവത്തെ ആരാധിച്ചാട്ടെ. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. സാധാരണ പുസ്തകമല്ല നിങ്ങളുടെ കയ്യിലിരിക്കുന്നത്. உங்களுடைய கரங்களில் இருக்கிறது சாதாரண புத்தகம் அல்ல. കാനാവിലെ കല്യാണ വീട്ടിലെ അത്ഭുതമല്ല. கானா ஊரில் கல்யாண வீட்டில் அற்புதம் மட்டுமல்ல. അബ്രഹാം മലയിൽ പോയതല്ല. அபிரகாம் மலையில போனது மட்டுமல்ல. മോശ ചെങ്കടൽ വിഭജിച്ചതല്ല. மோசே செங்கடலை பிரித்தது மட்டுமல்ல. ഇന്ന് രാത്രി ആറ്റം ബോംബ് ആയുധത്തെ എങ്ങനെ ഉപയോഗിക്കാമെന്ന് നമ്മൾ പിടിക്കുന്ന ബൈബിളിലുണ്ട്. ஆமென். ஆட்டம் பாம்பை வரைக்கும் எப்படி பயன்படுத்துவது என்று சொல்லி இந்த வேத புத்தகத்திலே தான் சொல்லப்பட்டிருந்தது. ജർമ്മനി കൊടി താഴ്ത്തി. ஜெர்மனி தோற்று போனது. ബ്രിട്ടൻ ജയിച്ചു. பிரிட்டன் அங்கே வெற்றி பெற்றது. സന്ധ്യയിങ്കൽ சாயங்காலத்துல ആരാ വിളിച്ചത്? யார் கூப்பிட்டது? ബ്രിട്ടനിലെ ലോയൻ ജോർജ്. ஆமென். பிரிட்டனுடைய லாயல் ஜார்ஜ் கூப்பிடுகிறார். അലൻബി എല്ലാരും കൂടെ വിളിച്ച്, அவர்கள் எல்லாரும் இவரை அழைத்தார்கள். ശാസ്ത്രജ്ഞനെ വിളിച്ചു. இந்த விஞ்ஞானியை கூப்பிட்டார்கள். ഇത് വേണം നിങ്ങൾക്ക്? உனக்கு என்ன தேவை என்று கேட்டாங்க. ഞങ്ങളെ പോലുള്ള പാസ്റ്റർമാർ പറയാം, അമേരിക്കയ്ക്ക് വിസ ഇന്നോവേ വേണോ? எங்களை போலப்பட்டவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அமெரிக்கா போகிறதுக்கு விசாவும் ஒரு இன்னோவா காரும் போதும் என்று. ഈ യഹൂദ ശാസ്ത്രജ്ഞൻ പറഞ്ഞ ഒരു കാര്യമുണ്ട്. ஆனா இந்த யூத விஞ்ஞானி என்ன சொன்னார் தெரியுமா? ആഫ്രിക്ക മുതൽ ஆப்பிரிக்கா தேசம் முதல் വടക്കേ ഇന്ത്യ വരെ, ஆமென், இந்தியா வரைக்கும் ഞങ്ങളുടെ ജനം ചിതറിക്കിടക്കുന്നു. என் ஜனம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ഇസ്രായേലിനകത്തിപ്പം இஸ்ரவேலுக்குள்ள இப்போ കുറുക്കൻ ഓലിയിടുന്നു. ஆமென், ஓநாய்கள் ஊளையிடுகிறது. അറബി ഒട്ടകത്തെ ഓടിക്കുന്നു. அரபி ஒட்டகம் மேய்க்கிறான். ഞങ്ങൾക്കൊന്ന് മടങ്ങി വരണം. எங்களுக்கு எங்க சொந்த தேசத்துக்கு திரும்பி வர வேண்டும். സാമ്രാജ്യം, നാലാം സാമ്രാജ്യം ബ്രിട്ടൻ. அன்றையினுடைய அந்த சாம்ராஜ்யம் பிரிட்டன் சாம்ராஜ்யம். അന്ന് ലോകം ഭരിക്കുന്നത് அன்றைக்கு உலகத்தை ஆட்சி செய்தது ബ്രിട്ടൻ ആണെങ്കിലും, பிரிட்டனாக இருந்தாலும் ഇസ്രായേലും യഹൂദയും, இஸ்ரவேலும் யூதேயாவும், തുർക്കിയിലെ ഒട്ടോമൻ സാമ്രാജ്യം, ஆமென், துருக்கி தேசத்துல ஒட்டோமன் எம்பையர் இருந்தது. ഡേവിഡ് അലൻബി പറഞ്ഞു, ஆமென், ஆலன்பி என்கிறவர் சொன்னார், അവർക്ക് സ്ഥലം കൊടുക്കാൻ പറഞ്ഞു. அவர்களுக்கு இடம் கொடுக்க சொன்னார். 1917 1917 ஆண்டில் நவம்பர் 12 ஆண்டில் പ്രഭാതത്തിൽ காலையில ഇസ്രായേൽ ജനം, இஸ்ரவேல் ஜனம் പാലും തേനും ഒഴുകുന്ന பாலும் தேனும் ஓடுகிற കനാൻ ദേശത്തിലേക്ക് கானான் தேசத்துக்குள்ள കാൽ വച്ചപ്പോൾ கால் வைத்த போது കൃപ പ്രാപിച്ച ദൈവമക്കൾ പറയണോ, கிருபை பெற்ற தேவ பிள்ளைகள் சொல்ல வேண்டும், ചെടി കൊഴിച്ചു വച്ചു. அத்தி செடி அத்திமரமான துளிர் விட்டது, ചെടി കൊഴിച്ചു വച്ചു. அந்த செடி நடப்பட்டது. ഇന്ന് രാത്രി കൃപ പ്രാപിച്ച ദൈവമക്കളെ, இன்னைக்கு கிருபை பெற்ற தேவ பிள்ளையே, ഇന്നേക്ക് 104 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് 104 ஆண்டுகளுக்கு முன்னால் യഹൂദന്റെ അത്തിച്ചെടി കൊഴിച്ചു വച്ചെങ്കിൽ, யூதனுடைய அந்த அத்திமரம் நடப்பட்டதென்றால் ഒരു വെടി പോലും വെക്കാതെ, ஒரு வெடிகுண்டு கூட போடாதபடி, ബ്രിട്ടന്റെ അഭ്യർത്ഥന പ്രകാരം பிரிட்டன் சொன்னதை கேட்டு ഗൂഗിളിലോ കമ്പ്യൂട്ടറിലോ നോക്ക, நீ கூகுள்லயே போய் தேடிக் கொள்ளலாம். ബാൽഫോർഡ് ഡിക്ലറേഷൻ பால்ஃபோர்ட் டிக்ளரேஷன் என்கிற அந்த செய்தியுடைய பெயர். യഹൂദന്റെ ചെടി കുഴിച്ചു വെച്ചു. யூதனுடைய செடி அங்க நடப்பட்டது. യേശു എപ്പോൾ മടങ്ങി വരും? இயேசு எப்போது திரும்பி வருவார்? അത്തിവൃക്ഷം തളിർക്കുമ്പോൾ മടങ്ങി വരും. அத்திமரம் துளிர் விடும்போது திரும்பி வருவார். இன்றைக்கு இரவில ഞാൻ തുടങ്ങി, நான் ஆரம்பித்தேன். 3 കാര്യം പറയാതെ വരവ് പറയാൻ പറ്റത്തില്ല. 3 காரியங்களை சொல்லாதபடி வருகை குறித்து சொல்ல முடியாது. ഇസ്രായേൽ, ஒன்று இஸ்ரவேல், ഒന്ന് യേശുക്രിസ്തുവിന്റെ ഒലിവുമല പ്രഭാഷണം, இரண்டாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ஒலிவ மலை பிரசங்கம், 3 വെളിപ്പാട്, மூன்றாவது அந்த வெளிப்படுத்துதல். ഇന്ന് രാത്രി இன்றைக்கு இரவில രാജ്യം കിട്ടിയില്ല, ஆமென், தேசம் கிடைக்கவில்லை, അവർക്ക് കാല് വെക്കാൻ സ്ഥലം കിട്ടി. ஆனா அவர்களுக்கு அன்றைக்கு கால் வைக்கும்படியாய் இடம் கிடைச்சது. ആര്? യഹൂദൻ. அதை வாய்க்க பண்ணினது யார்? இந்த யூதன். ഇന്ന് രാത്രി இன்றைக்கு இரவுல അത്തിയുടെ
ഇത് വെച്ച് ഞാൻ അവസാനിപ്പിക്കാം. ஆமென். இந்த அத்திமரத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். യോബ് 14:7-8-9 ഒന്ന് വായിച്ചാട്ട് മക്കളെ. യോബ് 14:7-8. யோபின் புத்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 7-8 வாசிக்கலாம். ഒരു മരത്തെ കുറിത്தாவது ഒരു മരത്തെ കുറിച്ച് ഒരു വൃക്ഷമായാൽ നമ്പിക്കയുണ്ട്, പ്രത്യാശയുണ്ട്. നമ്പിക്കൈ പ്രത്യാശയില്ലയോ? അത് മാതിരി വായിച്ചാട്ട് മോളെ. അടുത്തത്, അത് വെട്ടിപ്പോടപ്പെട്ടാലും ഇന്ന് രാത്രി ഗിലെയാദ് ഗ്രൗണ്ടിൽ ഇരിക്കുന്ന അപ്പച്ച അമ്മച്ചി ആര് നിന്നെ വെട്ടിക്കളഞ്ഞാലും അടുത്തത് തിരുമ്പ തളയ്ക്കും, വീണ്ടും അത് കിളിർത്തു വരും. അതിൻ ഇളം കിളൈകൾ തുളിർക്കും, ഇളം കൊമ്പുകൾ അത് വിടും. അടുത്തത്, അതിൻ വേർ തറയിലെ പഴയതാക്കി. നീ ഇനി എഴുന്നേക്കയില്ല, രാജ്യം കിട്ടുകയില്ല, നിന്റെ കുടുംബത്തിൽ നീ നന്നാവത്തില്ലെന്ന് ആര് പറഞ്ഞാലും നിന്റെ വേരുകൾ ഭൂമിക്കടി കെട്ടുപോയാൽ അടുത്തത്, അതിൻ അടിക്കട്ടെ മണ്ണിലെ ചെത്താലും. അതിന്റെ എല്ലാ റൂട്ട്സ്, ഒരു വൃക്ഷത്തിന്റെ റൂട്ട്സ് മൊത്തം പട്ടുപോയാലും അടുത്തത്, തണ്ണീരിൻ വാസനയിനാൽ അത് തുളിർത്ത്. തണ്ണീർ എന്തുവാ? വിശുദ്ധ വചനത്തിലെ തണ്ണീർ എന്തുവാ? യഹോവയുടെ വചനം. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தண்ணீர் என்று சொல்லக்கூடியது கர்த்தருடைய வசனம். இன்னைக்கு என்னை கவனிக்கிற கீலியாத் தேவ பிள்ளையே, ஒரு விருட்சமாயால், ஒரு மரத்தை குறித்தாயிலும் பிரத்யாசையுண்டு, ஒரு நம்பிக்கை உண்டு. ஆரக்க வெட்டி കളഞ്ഞാലും, யாரெல்லாம் வெட்டி போட்டாலும், குச்சி நிலத்து கெட்டு போயாலும், அதனுடைய தடி தரையில நாசமாய் போனாலும், வேர் பழகியாலும், அதனுடைய வேர் பழையதானாலும், கண்ணீரின் பிரார்த்தனையால், தண்ணீரின் வாசனையினால் அதெல்லாம் கொம்புகள் விடு, அதனுடைய கொம்புகள் துளிர் விடும். கரம் அடிச்சு தெய்வத்தை ஆராதிச்சாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ராத்திரி ஆல்பாவில் தூது வர. இன்னைக்கு ஆவியில செய்தியை சொல்லுகிறேன். ஆரக்க நின்ன வெட்டியாலும், யாரெல்லாம் உன்னை வெட்டினாலும், குடும்பம் இல்லாத வருவந்த, உன்னுடைய குடும்பம் இல்லாமல் போகும், தலைமுறை காணத்தில்லைன்னு, உனக்கு பிள்ளைகள் இருப்பதில்லை, சௌக்கியம் வரதில்லைன்னு, உனக்கு சுகம் கிடைப்பதில்லை என்று ராத்திரி ஆரக்க പറഞ്ഞാലും, இன்னைக்கு யாரெல்லாம் சொன்னாலும், இந்த ராத்திரி விசுவாசத்தால் பர. இன்னைக்கு விசுவாசத்தோடு சொல்ல மழை பெய்து தொடங்கி, மழை பெய்ய ஆரம்பித்திருக்கிறது, குச்சி போட்டான் தொடங்கி, அந்த துளிர் விட ஆரம்பித்திருக்கிறது, தொடங்கி, துளிர் விட ஆரம்பித்திருக்கிறது, வேர்கள் படரான் தொடங்கி, வேர் முளைக்க ஆரம்பித்திருக்கிறது. ദർശനത്തിന് ദൈവം ഒരു അവധി വെച്ചിട്ടുണ്ട്. தரிசனத்துக்கு கர்த்தர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். ഗുരു അതെപ്പോൾ സംഭവിക്കും? போதகரே, இது எப்போது சம்பவிக்கும்? നിന്റെ വരവ്, உம்முடைய வருகையும் ലോകത്തിന്റെ അവസാനം. உலகத்தின் முடிவுக்கும் യേശു പറഞ്ഞു, அடையாளம் என்ன என்று கேட்டபோது இயேசு சொன்னார், നോക്കി ഒരു ഉപമ പഠിപ്പീൻ. அத்தியை பார்த்து ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். അവരുടെ ഭ്രംശം ലോകത്തിന്റെ നിരപ്പിന് ഹേതുവായി. அவருடைய தள்ளப்படுதல் ஒப்புரவாக உலகத்தின் ஒப்புரவாகுதலுக்கு ஏதுவாயிற்று. Coming back 1917. இஸ்ரவேல் 1917 திரும்பி வர ஆரம்பித்தது. രാജ്യം കിട്ടിയില്ല പാസ്റ്റർ. ஆனால் அவர்களுக்கு ராஜ்யமாக கிடைக்கவில்லை. നാളെ രാത്രി, நாளைக்கு இரவிலே സക്കറിയ പ്രവചനം, சகரியா தீர்க்கதரிசனம், அந்த நாளில் எருசலேமை சுற்றிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பாரமுள்ள கல்லாய் வைப்பேன். இஸ்ரவேலுக்கும் காசாவுக்கும் பிரச்சனை, நீங்கள் சீக்கிரமாக வந்தால் 1917 ഒന്നാം ലോക മഹായുദ്ധത്തിൽ முதலாவது உலக யுத்தத்தில் 3 காரியங்கள் சம்பவித்தது. ஒன்று, 5.5 லட்சம் பேர் மரிச்சு, 5.5 லட்சம் பேர் மரித்தார்கள். ஒரு சங்கடனை வந்தோ, அன்றைக்கு ஒரு சங்கம் வந்தது, லீக் ஆஃப் நேஷன்ஸ், சர்வராஷ்டிர சங்கடன. ஆமென். லீக் ஆஃப் நேஷன்ஸ், அகில உலக சங்கம் என்பது. அன்றைக்கு 1917 ஆண்டில் ரஷ்யாவில் சார் சக்கரவர்த்திகள் மாறிட்டு அந்த கம்யூனிசம் வந்த ரஷ்யாவில் அவர்கள் மாறி கம்யூனிஸ்ட் ஆட்சி ரஷ்யாவில் வந்தது. அந்த ஒரு வைரல் எஃபெக்ட் வந்தோ, அன்றைக்கு ஒரு வைரஸ் பிரச்சனை வந்தது. 5 கோடி பேர் மரிச்சு, 5 கோடி பேர் மரித்தார்கள். அதோட பேர் ஸ்பானிஷ் ஃப்ளூ, அதனுடைய பேர் தான் ஸ்பானிஷ் ஃப்ளூ என்பது. അതുപോലെ ഒരു സിറ്റുവേഷൻ, அதே போல ஒரு நிலைமை இங்க வரும்போது ഇന്ന് രാത്രി, ഇன்றைக்கு இரவிலே പൗലോസ്ലീഗയോട് ചേർന്ന്, പൗൽ അപ്പോസ്തലനോട് ചേർത്ത് അവരുടെ ഭ്രംശം, അവരുടെ തള്ളിവിടുതൽ ലോകത്തിന്റെ നിരപ്പിന് ഹേതുവായെങ്കിൽ, உலகத்தினுடைய ஒப்புரவாகுதலுக்கு ஏதுவானதென்றால், ലോകം ഇസ്രായേലിനെ അംഗീകരിച്ചത്, இன்றைக்கு உலகம் இஸ்ரவேலை அங்கீகரித்தது, മരിച്ചവർ ഉയർക്കാറായി, மரித்தவர்கள் உயிர்த்தெழும்ப காலமாயிற்று. യേശു വരാറായി. தாயே தகப்பனே, இயேசு வர போகிறார். ഇസ്രായേലിന്റെ മിസൈൽ വിക്ഷേപണം, இஸ்ரவேலுடைய மிசைல் முயற்சிகள் 8000 கிலோமீட்டர் வரைக்கும், കന്യാകുമാരി കടൽപ്പുറം വരെ വരും, கன்னியாகுமரி வரைக்கும் அங்கிருந்து வரும். റഡാർ പറയുന്നു തേങ്ങാപട്ടണം ഇവിടെ ഇല്ലയോ, കന്യാകുമാരി തേങ്ങാപട്ടണം വരെ വീഴാനുള്ള മിസൈൽ ഇസ്രായേലിന്റെ കയ്യിൽ. ஆமென். இஸ்ரவேலிலிருந்து அனுப்பினால் இங்கே தேங்காப்பட்டணம் வரைக்கும் வந்து விழக்கூடிய மிசைல் இஸ்ரவேலுக்கு இருக்கிறது. മൂന്നാം ലോക മഹായുദ്ധം വരാൻ പോകുന്നു. மூன்றாவது உலக மகாயுத்தம் வரப்போகிறது. രാത്രി കൃപ പ്രാപിച്ച ദൈവമക്കൾ പറയണം, இன்றைக்கு இரவிலே கிருபை பெற்ற தேவ பிள்ளைகள் சொல்ல வேண்டும், ലോകം 2 ചേരിയിലേക്ക് നീങ്ങി തുടങ്ങി, உலகம் 2 பகுதிகளுக்கு நேராய் பிரிக்கப்படுகிறது. അമ്മച്ചി ഞങ്ങൾ ഇങ്ങനെ ശബ്ദമുയർത്തി പറയുന്നത് എന്തിനാ? தாயே தகப்பனே, ஏன் நாங்கள் விதமாய் கூக்குரலிட்டு சொல்லுகிறோம் என்றால், വാതിൽ അടയാറായി,
അടയ്ക്കപ്പെടാറായി. வாசல் அடைக்கப்பட போகிறது. അടയുന്നതിന് മുമ്പ് നിനക്ക് പെട്ടകത്തിൽ കടക്കാൻ அடைக்கப்படுகிறதற்கு முன்னால நீ பேழைக்குள் பிரவேசிக்க ഒരവസരം കൂടി ദൈവം തന്നിരിക്കുക. ஒரு வாய்ப்பை கூட கர்த்தர் தந்திருக்கிறார். സമയമെടുത്ത് സമയം പോയാലും നെഞ്ചു കീറി പറയുന്ന ഞങ്ങൾക്കറിയാം ഒരാളെങ്കിലും രക്ഷിക്കപ്പെടും. நாங்கள் விதமாய் நேரம் எடுத்து கூக்குரலிட்டு பிரசங்கிக்க காரணம் ஒருவராவது ரட்சிக்கப்பட வேண்டும். അവസാനിക്കാൻ പോവാ. நான் முடிக்க போகிறேன். யாக்கோபு തന്റെ മക്കളുമായി தன்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ഇസ്രായേലിലായിരിക്കുമ്പോൾ இஸ்ரவேல்ல இருக்கும்போது யோசேப்பு തന്റെ അപ്പനും தன்னுடைய தகப்பனும் വീട്ടുകാർക്കും அவருடைய வீட்டாரும் 70 பேருக்கு വിസയും விசாவும் ரதத்தையும் അയച്ചെങ്കിൽ அனுப்பி கொடுத்தான் என்றால் യോസേപ്പ് തള്ളിക്കളഞ്ഞവനായിരുന്നു. யோசேப்பு யார்? தள்ளப்பட்ட ஒருவன். അതുപോലെ യഹൂദൻ തള്ളിക്കളഞ്ഞ കല്ല്. அதே போல யூதன் தள்ளிவிட்ட அந்த கல் നമ്മുടെ യേശു വരാറായി. நம்முடைய இயேசு வரப்போகிறார். അവൻ നമ്മളെ ചേർക്കാൻ വരാറായി. அவர் நம்மை சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார். യാക്കോബിന്റെ വീട്ടുമുറ്റത്ത് யாக்கோபுடைய வீட்டுக்கு முன்னால രഥങ്ങൾ വന്നിട്ടില്ല. ரதங்கள் வரவில்லை. പക്ഷേ യോസേപ്പ് പ്രധാനമന്ത്രി ആയപ്പോൾ ஆனால் யோசேப்பு அதிபதி ஆனபோது അപ്പനെയും സഹോദരന്മാരെയും പെങ്കൊച്ചുങ്ങളെയും കുടുംബത്തെയും ചേർക്കുവാൻ രഥങ്ങൾ അയച്ചതുപോലെ தகப்பனையும் சகோதரர்களையும் அங்குள்ள பிள்ளைகளை எல்லாம் கொண்டு போக ரதங்களை സങ്കീർത്തനക്കാരനോട് ചേർന്ന് രാത്രി சங்கீதக்காரனோடு சேர்ந்து മേഘങ്ങളെ തേരാക്കി அவன் மேகங்களை ரதமாக்கி അവൻ കാറ്റുകളെ സഞ്ചരിക്കുന്നു. കാറ്റിൻ ചിറകിന്മേൽ அவர் കാറ്റുகளை அதன் കാറ്റുகளின் மேல் செல்லுகிறார். ഇങ്ങ പുയൽ അടിക്കുന്നില്ലേ? இங்க புயல் அடிக்கும் போது റീത്ത, കത്രീന, വിൽമ, ഹാർവി, ഓർമ, മാത്യു, ലോറൻസ്, മകാ, ബുൾബുൾ, പെരിഷിപ്പ് അടിക്കുന്നു. ജെറീദ് അടുത്തത് പഠിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ ഇന്ന് രാത്രി കൃപ പ്രാപിച്ച ദൈവമക്കൾ പറയണം, മരണം കാണാതെ നാം പോകാറായി. കരമടിച്ച് ദൈവത്തെ ആരാധിച്ചാട്ടെ. ஆமென். ஒன்றன் பின் ஒன்றாய் அநேக புயல்களும் பிரச்சனைகளும் வரும்போது தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆமென், நம்முடைய நேரம் சீக்கிரமாய் வெளிப்பட போகிறது. അടിക്കാൻ അമേരിക്ക ഒരുങ്ങുന്നു ദൈവദാസന്മാരെ. ஆமென். தேவ பிள்ளையை சைனாவோடு யுத்தம் செய்ய அமெரிக்கா ஆயத்தமாய் இருக்கிறது. ലോക മഹായുദ്ധത്തിന്റെ വെടിക്കെട്ട്, மூன்றாவது உலக மகா யுத்தத்தினுடைய அந்த பிரச்சனை. ഇവിടെ വെടിക്കെട്ട്, ആകാശത്തിൽ ഫയറിംഗ്. இங்கே வானத்திலே ஆமென் அந்த அவருடைய வெடிகுண்டுகளை அனுப்புகிறார்கள். അതിനു മുമ്പ് ഇവിടെ ഒരു ശബ്ദം മുഴങ്ങും. அதற்கு முன்னால ஒரு சத்தம் കരമുയർത്തി കർത്താവ് തൻ ഗംഭീരനാദം. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு. പ്രധാന ദൂതന്റെ ശബ്ദം, பிரதான தூதனுடைய சத்தத்தோடு, ദൈവത്തിന്റെ കാഹളം, தேவ எக்காலத்தோடு. ഓ ക്രിസ്തുവിൽ മരിച്ചവർ வானத்திலிருந்து வரும்போது கிறிஸ்துவில் மரித்தவர்கள் ഉയർത്തെഴുന്നേൽക്കും. முதலாவது எழுந்திருப்பார்கள். ഗിലെയാദ് ഗ്രൗണ്ടിലുള്ള നാം, கீலேயாத் கிரவுண்ட்ல இப்போது இருக்கிற നാം മരണം കാണാതെ പോകാറായി. மரணத்தை ருசி பார்க்காதபடி போக ഇസ്രായേലേ, இஸ்ரவேலே, ഇസ്രായേലേ, இஸ்ரவேலே, ഇത് നിന്നോട് ഞാൻ ചെയ്യാൻ പോകുന്നത് കൊണ്ട് ஆமென், இவைகளை நான் உனக்கு செய்ய போகிறபடி നിന്റെ ദൈവത്തെ എതിരേൽപ്പാൻ உன் தேவனை சந்திக்க നീ ഒരുങ്ങിക്കൊള്ളുക. நீ ஆயத்தப்படு.